பிரைஸ் அலாட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் உங்களை சந்தித்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னோட கூட வேதத்தை எடுத்து ரோமர் 12வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். ரோமர் 12:19 என்னோட கூட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். வெஞ்சன்ஸ் இஸ் மைன். ஆண்டவர் சொல்றாரு, பழிவாங்குதல் எனக்குரியது. வெஞ்சன்ஸ் பிலாங்ஸ் டு காட். தேவன் தெளிவா சொல்ற விஷயம் என்னன்னா, பழி வாங்காத, பழி வாங்குறது எனக்குள்ளது. இந்த நாட்கள்ல இந்த சின்ன பிள்ளைங்களை சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2 பேருக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னா உடனே அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னா, நீ அன்னைக்கு அப்படி பண்ணல, அதான் நான் இப்படி பண்ணேன். அன்னைக்கு நீ எனக்கு அதை கொடுக்கல, அதனாலதான் இப்படி பண்ணேன். சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களாகிய நம்மளும் என்னதான் பண்றோம்? இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் பல நேரங்கள் என்ன பண்றோம்? பழி வாங்குறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இட்ஸ் நாட் யுவர் ஜாப், இது இட்ஸ் மைன். இது என்னுடைய வேலை. என்னுடைய வேலையை நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? செஞ்சிட்டு இருக்கிற. அன்னைக்கு நான் சொன்னது போல பல நேரங்கள்ல தேவனுடைய வேலைய மனிதர்களாகிய நாம கையில் எடுக்கிறோம். மனிதர்களாகிய நாம கையில் எடுக்கும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இந்த பழமொழி நமக்கு நல்லாவே தெரியும். அரசனுடைய வேலையும் உண்டு, தெய்வத்தினுடைய வேலையும் உண்டு. ஆனா மனிதர்களாக நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த செஞ்சுட்டு கடவுள் அதற்கு, அதாவது ஆண்டவர் அதற்கு வேலை செய்யணுங்கிற இடமே கொடுக்காம அந்த வேலையும் நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? செஞ்சுட்டு இருக்கிறோம். பழி வாங்குதல். யாருக்கு நம்ம பழி வாங்கணும்? யாரை நம்ம பழி வாங்குவோம் அப்படின்னா, நமக்கு ஒருத்தவங்க தீங்கு செஞ்சுட்டாங்க, நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, நம்மளை தலகுனிய வச்சுட்டாங்க அப்படின்னா, அந்த கோபம் எரிச்சலா மாறி, எரிச்சல் பகையா மாறி, கடைசியில் அதை பழி வாங்குற நிலைமைக்கு நாம சொல்லுவோம், ஒரு நாள் நான் என்ன பண்றேன், உன்னை பழி வாங்குறேன், எனக்கு விரோதமா அப்படி பண்ணிட்டல்ல, நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ பழி வாங்காத, அது எனக்குள்ளது. தேவ பிள்ளைகளாக நாம் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் அழகா சொல்லியிருக்காரு, உனக்கு விரோதமா ஒருத்தன் தப்பு பண்ணா அப்படின்னா நீ அவனை மன்னிச்சு விட்டுரு. நீ மன்னிச்சுட்டனாலே போதும், அது அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை அப்படின்னு. ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நான் உன்னை மன்னிச்சுட்டேன், ஆனா அதுக்கான தண்டனை என்ன பண்ணுவேன்? உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு நம்ம நியாயாதிபதியா என்ன பண்ணிடுறோம்? மாறிடுறோம். இந்த நாட்கள்ல நான் உங்களுக்கு சொல்றேன், இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு விரோதமா யார் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும், ஒருவேளை இது கேட்டுட்டு இருக்கும் போதே உங்களுக்குள்ள இப்படி கேள்விகள் வரலாம். அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் உங்களுக்கு தெரியுமா? நீங்க சும்மா சொல்லிடுவீங்க. அவங்க எவ்வளவு பெரிய துரோகத்தை என்ன பண்ணாங்க தெரியுமா? எவ்வளவு பெரிய துரோகமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை மன்னிங்க. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை கொன்னவர்களே என்ன பண்ணாரு? தன்னை கொல்றதுக்கு அடிச்சு தன்னை இழுத்துட்டு போன நம்ம ஒவ்வொரு மனிதர்களையும் மன்னித்தார். பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு தேவன் சொன்னதை அதை யோசிச்சு அதை என்ன பண்ணார்? ஒவ்வொருவருக்கா மன்னிக்கிறார். எப்போ நாம பழி வாங்காம அவர்களை மன்னித்து விடுறோமோ, அப்போ தேவன் தன்னுடைய வேலையை என்ன பண்றார்? ஆரம்பிக்கிறார். வேதத்துல மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாமும் பேசும் பொழுது மோசே அமைதியா இருக்கிறாரு. ஆனா தேவன் இறங்கி சொல்றாரு, நீ அவர்களுக்கு விரோதமா என்னுடைய மோசேக்கு விரோதமாக நீ இப்படிப்பட்ட காரியங்களை பேசிட்டேன்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் தண்டனையை கொடுக்கிறார். 2 பேரும் ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ள நுழைய முடியாதபடிக்கு சில விஷயங்கள் நடக்குது. குஷ்டரோகம் பிடிக்குது. எப்போ தேவனுடைய வேலையை அவரை செய்ய விடுறோமோ, அப்ப அவர் அழகா செய்வார். உங்களுக்கு விரோதமா செய்யறவங்க, உங்களுக்கு விரோதமா தப்பு செஞ்சவங்க உங்களிடத்துல திரும்பி மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு வைப்பார். ஆனா நீங்க ஒரு நாளும் அவர்களை அழிப்பதற்காக, உங்களை துன்பப்படுத்தினவர்களை நீங்க கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக, அவர்களை ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு நாள் நீங்க போராட வேணாம். அவர்களை மன்னிங்க, நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுல கடைசியா சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ஒருவேளை நீங்க பழி வாங்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் இதுல முடிஞ்சிடும். ஆனா ஆண்டவர் கை வச்சாருன்னா அதோடைய விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். ஓகே, உங்களுக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னா ஆண்டவர் விட்டுருவாரு. ஓகே, நீனே பாத்துக்கோ அப்படின்னு. ஆனா நீங்க விட்டுட்டு ஆண்டவருடைய கரத்துல மட்டும் கொடுத்து பாருங்க, தெய்வம் நின்று கொள்ளும். அந்த வார்த்தை உண்மை. அவங்க உங்கள்கிட்ட ஒப்புரவாகிற வரைக்கும் தேவன் அவர்களை தண்டிப்பார். அதனால நீங்க மன்னிச்சு நீங்க ஃப்ரீ ஆயிடுங்க. அவரை போட்டுட்டு இன்னைக்கு பல பேர்கிட்ட நான் பேசும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னால சும்மா இருக்க முடியல அப்படின்னு சொல்லி தங்களுடைய உடம்பே என்ன பண்றாங்க? பாதித்துக்கிறாங்க. கவலைப்பட்டு தங்களுடைய இருதய பலவீனமாகுது, சுகர் பிபி லெவல் அதிகமாகுது. அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், பழி வாங்காம தேவனுடைய வேலையை செய்வதற்கு அவரை இடம் கொடுங்க. நானே பதில் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால பொறுமையா காத்துருங்க, பிறரை மன்னிக்க ஆயத்தமாகுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹாவ் அ நைஸ் டே.